அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேலூர் விமான நிலையத்தில் சாலையோரம் சுற்றுச்சுவர்கள் அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்டுள்ள பள்ளத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த கணவன் மனைவி தவறி விழுந்து படுகாயமடைந்த நிலையில் பாதுகாப்பான முறையில் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் விமான நிலையத்தில் சாலையோரம் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தடுப்புகள் இல்லாத காரணத்தினால் தம்பதி அந்த பள்ளத்தில் விழுந்து படுகாயமடைந்திருக்கிறார்கள். இதனால் பாதுகாப்பான முறையில் அங்கு வேலை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த வேலூர் மாவட்டம் அப்துல்லாபுரம் பகுதியில் இந்த வேலூர் விமான நிலையமானது அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் 90% முடிவடைந்த நிலையில் விமான நிலையம் சுற்றி சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் அணைக்கட்டு, அதாவது அந்த அணைக்கட்டு சாலையில அம்மூண்டி கூட்ரோடு பகுதியில அந்த சாலை ஓரம் உள்ள அந்த பள்ளங்கள் தோண்டப்பட்டு இருக்கிறது. அதை சுற்றுச்சுவர் அமைப்பதற்கான அந்த பள்ளங்கள் தோண்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று வாலாஜா பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் மற்றும் அவருடைய மனைவி சரண்யா என்ப இருவரும் இருசக்கர வாகனத்துல அந்த அணைக்கட்டு பகுதிக்கு சென்று விட்டு அங்கிருந்து மீண்டும் திரும்பி வரும்போது அந்த சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் நிலை தடுமாறி அவர்கள் அந்த பள்ளத்திற்குள்ளாக விழுந்திருக்கிறார்கள். இதுல அவர்கள் இருவருக்குமா விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. அதில் சரண்யாவிற்கு பலத்த காயமும் அவருடைய கணவருக்கும் லேசான காயங்களும் ஏற்பட்டு அவர்கள் வேலூர் அடுக்கும்பாறை அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சம்பவம் குறித்து இந்த விரிஞ்சிபுரம் காவல்துறையினர் இருவரையும் மீட்டிருக்கிறார்கள். மேலும் சம்பவம் குறித்து அவர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வரும் நிலையில அங்க பாதுகாப்பற்ற முறையில அந்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதனை பாதுகாப்பான முறையில் நடத்த வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.